மக்களே வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் தண்ணி வந்தோடனே நான் கொஞ்சம் வாஷிங் மிஷினை பின்னாடி ஸ்டெப்ஸ் கடியில் வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதை நான் ரிமூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என் பையன் உள்ளே தூக்கி வச்சுருந்தான். இன்றைக்கி வீட்டுக்கு வந்தவொடனே அழுக்கெல்லாம் துவைக்கணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை திருப்பி கனெக்ஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் கடியில் தான் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை என் பையன் மாட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்களா, ரோட்லலாம் திடீர்னு பள்ளம் ஏற்படுற மாதிரி சரட்டுன்னு அது உடஞ்சி உள்ளே போயிட்டேன். என் பையன் எப்போ எனக்கு ஒன்றுமே ஓடலை. கடைசியில் டக்குன்னு அவனை கையை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு கிணத்துக்கிட்டேன். அது அந்த பக்கத்தில் தான் நான் வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன். இப்படி உள்ளே போயிட்டான். அப்புறம் இழுத்து கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷினை இந்த ஒட்டி தான் வச்சுருப்பேன், அந்த செவுத்தை ஒட்டி இப்போ முன்னாடி இழுத்து வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா வேறு எங்கேயும் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ அந்த கனெக்ஷன் அந்த பையன் மாட்டினோடனே தான் அப்படி விழுந்துட்டான். உள்ளே போனால் அது திருப்பி எடுக்க முடியாது. அப்படி அந்த இடைவெளி இல்லாமலே அப்படி ஆகிட்டு இப்போ முன்னாடி நகட்டி வச்சு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. பின்னாடி எவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ பள்ளம் விழுந்துட்டு ஒரு 2 அடி இருக்கும். நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம் திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு. ஆனால் நேரடியாகவே நான் இன்றைக்கி பார்த்தேன். அதனால் எதுக்காக நான் இதை எடுத்து போடுறேன்னா, இதுமாதிரி கிணத்து பக்கத்துலலாம் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஊறி போய் பொதுமி போய் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக இருங்க, அதுக்காக தான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா நான் கொஞ்சம் எட்டி எடுத்திருக்கேன், பக்கத்தில் போக பயந்து போய். பார்த்திங்களா உள்ளே உர தெரியுது பார்த்திங்களா கிணறு. நான் நல்லா இதில் நல்லா நாங்கள் தளம் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அது பொதுமே உள்ளே போய்ட்டு பக்கத்து இந்த காம்பவுண்ட் சவுரில் அஸ்திப்பரெலாம் தெரியுது. அடுத்து வீடு நல்லா நனைஞ்சி இருக்கும். அதனால் கொஞ்சம் உள்ளே ஈரப்பதமாக இருக்குது. சுவிட்செல்லாம் கையை வச்சு கொஞ்சம் ஈரம் இறங்கின இடத்துல போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பென்சில் மரத்தால் இருக்கும் பென்சில், இதைத்தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். மழை காலத்தில் ஒரு மரக்குச்சியோ இந்த மாதிரி பென்சில் வச்சுருப்பேன். அதனால் வீட்டில் தயவுசெய்து பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். அது மரம் தானே, அதை வச்சு நம்ம இப்படி போட்டுட்டோம். விரலை யூஸ் பண்ணாதீங்க. ஈர கையால் சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுறதை வச்சுக்காதீங்கம்மா ப்ளீஸ். கொஞ்சம் இப்போது நான் இந்த வாஷிங் மிஷின் சுவிட்சு போட்டே வச்சுருக்கேன். ஏன்னா அதை ஆஃப் பண்ண முடியாது. கொஞ்சம் முன்னாடி நல்லாவே இழுத்து வச்சுருக்கேன். வயர்லாம் நீளமாக இருந்ததுனால அப்படி போட்டிருக்கு, உள்ளே விழுந்துருவோம். அதனால் நான் ஒரு மர ஸ்கேல் நீளமாக வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன். நல்லா வெயில் அடித்து வந்தாங்க அப்புறம் அந்த குழியை கொத்த வேலையை வச்சு நல்லா பூசணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஊறி தண்ணி பொதுமி போய் இருக்கிற இடத்துல சடக்குன்னு ஏதாவது உடையும். கிணத்துக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். எங்கள் முருங்கை மரம் பயங்கர பெருசாக இருக்கும். ஏற்கனவே அதை பற்றி நான் விளாக் போட்டிருக்கேன். அது தண்ணியிலே நின்று அழுகி குச்சாயிட்டு அதை வெட்டணும். சேஃபாக இருங்க. தேங்க்யூ.